ஐயோ கத்துடா, இன்னும் நல்லா கத்து. மேல இருக்கிற உன் அப்பனுக்கும் பாட்டனுக்கும் கேக்குற மாதிரி கத்து. உன் காலுக்கு இந்த எண்ணெய் எல்லாம் பத்தாதுடா. கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில உன் காலை திருட்டு பய பெத்தம் அவனே.
பகலுன்னு இல்லாம ராத்திரின்னு இல்லாம கண்ட தோப்புக்கு போய் மாங்காய் திருடுறது, தேங்காய் திருடுறது, மரம் ஏறி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிறது, அப்புறம் இங்க வந்து சுளுக்கெடுக்க சொல்றது. ஏய், இது ஏன் தெரியுமா? ராப்பகலா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்துற அந்த உழைப்பாளியோட சாபம்டா இது. இப்ப தெரியுதா? இனிமே சாமி சத்தியமா திருட மாட்டானா? திருட்டுத்தனமா தேங்காயை பறிச்சு தின்னுபிட்டு இப்ப கடவுளை கூப்பிடுறேன். எழுந்து காலை உதறா. எழுந்து நில்லுடா. நான் போயிட்டு வரேன்னா. போயிட்டு வரியா? வராத, திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. மறுபடியும் வரான் நான் உருவிக்கிறதுக்கு. ஏமா காவேரி, கைய கழுவுறதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வாமா. கையெல்லாம் மாவா இருக்குப்பா, பருப்பு போலி செஞ்சிட்டு இருக்கேன். ஐயோ, காலையில இருந்து தாயும் மகளும் சேர்ந்துகிட்டு என்னதான் பருப்பு போலி பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஒரு வண்டி போலிய தின்றதுக்கு உங்க அண்ணன் என்ன சாப்பாட்டுறாமனா இல்ல பீமசேனனா? புள்ள வீட்டுக்கு வந்து பல வருஷம் ஆச்சு, அவனுக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு போட வேண்டாமா? பாவம், அங்க காஷ்மீர்ல காஞ்ச ரொட்டியும் காரம் இல்லாத குழம்பையும் தின்னு நாக்கு செத்து போய் வருவான். புள்ள வர நேரமாச்சு, இன்னைக்காவது உங்க வேலையை நீங்களே பார்த்து கூடாதா? எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேனே. ஓகே ஓகே, புரியுது புரியுது. அப்பா, நல்லா இருப்பா, நல்லா. எப்படிப்பா இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, இருக்கட்டும், நான் எடுத்துக்கிறேன். எனக்கு என்னப்பா, உன்ன மாதிரி நல்ல புள்ள இருக்கிறப்போ 100 வருஷம் ஆனாலும் நான் இப்படியே கவலை இல்லாம இருப்பேன். நீ வர்றேன்னு லெட்டர் வந்ததுல இருந்து உங்க அம்மா எப்ப வருவேன்னு வாசல்லையே பார்த்து காத்து கிடக்குறா. சூர்யா, உங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் சூரி. சந்தோஷம்னாலும் தாங்க மாட்டா, துக்கம்னாலும் தாங்க மாட்டா. ஏ சாந்தா, நீயே அழுது அவனையும் ஏமா அழ வைக்கிற? எவ்வளவு தூரத்துல இருந்து டயர்டா வந்திருக்கான். உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடுப்போம். நமஸ்தே, மை நேம் இஸ் காவேரி, சிஸ்டர் ஆஃப் சுபேதார் சூர்யா. ஏய், நீயா எவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட? குண்டு குண்டு கத்திரிக்காய் மாதிரி. ஓ சாப்பாடு சேர்த்து நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, அதான். அது சரி, பாலுங்க என்னடா சைக்கிளை ஏன் தள்ளிட்டு வர? டயர் பஞ்சர் ஆயிருச்சு. டியூப்ல பஞ்சர் போட்டு போட்டு பஞ்சர் போடுறதுக்கு இடமே இல்லை. இந்த சைக்கிளை நான் ஸ்கூல்ல சின்ன வயசுல படிக்கிறப்ப வாங்கி கொடுத்தீங்க. காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுசுகி, சாமுராய், யமஹால வந்துட்டு இருக்காங்க. நான் இன்னும் இந்த ஓட்ட சைக்கிளே போக வேண்டியதா இருக்கு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 3 மைல் தள்ளிட்டே வந்து சேர்ந்தேன். ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டம். உங்க அண்ணன் ஸ்கூலுக்கு போகும்போது வயிற்றுக்கு கஞ்சி கிடையாது, போட்டுக்கு நல்ல துணிமணி கூட கிடையாதுடா. 6 மைல் நடந்தே போய் படிச்சிருக்கான். அவ்வளவு கஷ்டத்திலையும் படிச்சு பாஸ் பண்ணி மிலிட்டரியில சேர்ந்து நம்ம குடும்பத்தோட வறுமையே போக்கியிருக்கான்டா அவன். ஊர்ல இருந்து வந்தவங்கிட்ட அண்ணன் எப்ப வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, சுகம் என்ன துக்கம் என்னன்னு விசாரிக்காம சுஜாதா சாமுராய் கதை பேசிக்கிட்டு இருக்க நீ. சுஜாதா சாமுராய் கதை. அப்பா சும்மா விடுங்கப்பா. இந்த வயசுல எல்லா பசங்களும் இப்படித்தான் இருப்பானுங்க. டேய், உனக்கு பைக் தானடா வேணும்? எங்க மிலிட்டரி கேண்டீன்ல இருந்து நானே வாங்கி தரேன். தேங்க்ஸ்ண்ணா. ரொம்பதான். இப்ப சந்தோஷமா? ஏய், யாரா வெள்ள? அது சுப்பிரமணிய முதலாளி. சுப்பிரமணி முதலாளி, ஊர் கதையெல்லாம் பேச தெரியுது, ஒழுங்கா வெள்ளம் காய்ச்ச தெரியல உனக்கு.
சந்தைக்கு இந்த வெள்ளத்தை கொண்டு போனா மூஞ்சில காரி துப்புவான்டா. வெள்ளம்னா எனக்கு உனக்குன்னு சும்மா அள்ளிக்கணும்டா. நம்ம வெள்ளத்தை தின்னவன் அடுத்த தடவை வேற எங்கேயும் போக கூடாது, புரியுதா? அது சரி, காய்ச்சும் போது இடையில எங்கடா போயிட்டு வந்த? அது அது கல்லு கடைக்கு போயிட்டு வந்தா முதலாளி. வெள்ளம் காய்ச்சும் போது கல்லு கடைக்கு எதுக்குடா போன? அடுப்படியில உட்காந்து உடம்பெல்லாம் ஒரே சூடாய் போச்சா, ஆ, அதுக்குதான் அதுக்கு கொஞ்சம் சரக்க போட்டுட்டு வந்தானுங்க ஐயா. உனக்கு காசு கொடுத்தது தப்பா போச்சா? இன்னொரு தடவை நீ கொப்பரைய விட்டுட்டு போனது எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்படியே தூக்கி கொதிக்கிற கொப்பரையில போட்டுடுவோம்டா மகனே. ஏய் சுப்பு, இந்த புடி. அப்பா, இத அங்க இருந்து தூக்கிட்டு வந்த. இது நிறைய கரும்பு சாறு கொடு. குடிக்கிறதுக்கா? இல்ல, நானே குளிக்கிறதுக்கு. அட புரியாத பயல, ஊர்ல இருந்து அவ மிலிட்டரி மாமா வந்திருக்கான், அவனுக்கு தான் கேக்குறா. ஓ, லவ்வருக்கு இல்ல, உன் அப்பனோட அப்பனுக்கு. மூடிக்கிட்டு வேலைய பாரு. சூரி, ஏய் உடம்புக்கு என்னடி இப்படி ஒட்டக மாதிரி வளர்ந்துட்ட? ஆ? ஐ, வெக்கத்தை பாரு, நெளியாத. ஏய், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் என்ன சொல்லு. கரும்பு சாறு. கரும்பு சாரா? தேன் இல்லையா? ஐயோ, எனக்கு மறந்தே போச்சு. நம்ம தோட்டத்துல பெரிய தேன் கூடு இருக்கு மாமா. ஐயே, நான் அந்த தேன் கொட்ட சொல்லலமா, இந்த உதட்டுல இருக்கிற தேன் சொன்னேன். நீ ரொம்ப மோசமா ஏய், இருக்க மாமா. குடு குடு குடு. இதையே அந்த தேனை நினைச்சு நான் குடிச்சுக்கிறேன். ம். பாலும் தேனும் ஒன்றானது. ஓ. ஆ, ம். ஆ? ஏய், ஏன் சிரிக்கிற? பட்டி கட்ட மாதிரி குடிக்கிறேனா? ஏய், குடிச்சது நானு, நீ எப்படி சிரிக்கிற?